டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்டர்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க. ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருக்காங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க. தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார், என்ன சார் இருக்காருங்க அப்படின்ட்டு. நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது, அதனால் ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது, அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. தீனா வர இருக்காப்புல, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம், கடல் தண்ணியில் சார். பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையிலே ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாயிடும் நம்மளுக்கு, சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகல கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம், கேப் கிடைக்கிறதுல அப்படியே படகுல கிடைக்கல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன், ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான ஃபேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் இருக்குது. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேறு லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேர் பச்சை குத்துறதுக்கு. கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ஆடினு ஒரே ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேறு லெவலில் ஹிட் பண்ணி விட்டார். படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரினில் யாராவது மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி, ப்ரொடியூசரும் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவோம் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன். டீசலில் அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப க்யூரியஸாக ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ரிஷி ரித்விக் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா, நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட படம் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. ஏன்னா சரி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சண்முகம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும், எனக்கு அது மட்டும் தான் மைண்ட் செட். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 25 வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும்.
அண்ணன் மூலம் நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார். பிரதர் நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் 2011 ஒன்றா கிளாஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக பிரதர் இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இரவாக கொடுக்கும் பிரதர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துல்யா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்தில் பார்த்தேன் சார், ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃப்யூச்சரில். அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், பீர் சாங் பயங்கரமாக இருந்தது சார். மீடியா மக்கள், அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பாக சன்மோகன் ஜெயிக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. சின்ன திரையில மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெள்ளித்திரையிலும் பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இவர் வந்து இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வரப்போகிற எல்லா படத்துக்காகவுமே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வின்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டார், அவர் கன்வின்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகிறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வின்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும், ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை, நான், அத்துல்யா, தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்கஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப அழகானவங்களா இல்லை ரொம்ப அறிவானவங்களா, அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சூராக இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அண்ட் வாட் ஷி ஹஸ் brought டு டீசல் அது என்ன அப்படிங்கிறது 17th of October டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, ட்ரெய்லரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோடய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான், பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து
அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரிஷ் தேவா சார்லாம் வந்து நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால் ஒரு 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 படத்தோட கொண்டு வரதுக்கு இதை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரிஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரிஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேட்குதா? இப்போ கேட்குதா? ஏற்றணுமா? ஓ நான் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகேவா? ஓகேங்களா? ஓகேங்களா? செக் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினாக டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா? ஓகே தானே சார்? ஓகே. ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோடய கெரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அத்துலையா ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை தீனா நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகாவாணி மேம், அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சான் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.